நம் பாசமிகு அருட்தந்தை ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அருட்திரு அல்போன்ஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அருட்திரு மரியசூசை தந்தை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஜான் அலெக்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு அலெக்ஸ் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஜான் பிரகாஷ் டெமினேஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஜாக்கப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருமதி பெர்னதத் பிச்சை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஐ புஷ்பராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஜோசப் பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருமதி ரத்னமேரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு எம் புளோமின்ராஜ் நம் பங்குத்தந்தை செயலர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஏ செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு ஹென்றி வளையாபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு சீலா டேவிட் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருமதி சீலா டேவிட் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு பிரான்சிஸ் லியோ அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்க திரு கனகராஜ் அவர். நமது பங்கு கத்தோலிக்க சங்க ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்திரு எஸ் ஜோசப் அடிகளார் அவர்களையும், ஆசியுரை வழங்க இருக்கும் நல்லாய் நிலைய இயக்குனரும் பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான அன்பிற்குரிய அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களையும், முன்னிலை பொறுப்பு வகிக்கும் நம் பாசத்துக்குரிய உதவி பங்கு தந்தையும் திருப்பம் நூலின் ஆசிரியருமான அருட்தந்தை மரியசூசை அடிகளார் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் உலக மீட்பர் பசிலிக்காவின் கத்தோலிக்க சங்க தலைவர் திரு ஜான் அலெக்ஸ் அவர்களையும், துரசாமிபுரம் கத்தோலிக்க சங்க தலைவரும் பங்கு பேரவை செயலாளருமான திரு எஸ் அலெக்ஸ் ராஜா அவர்களையும், கிறிஸ்துவ நலன இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் திரு ஜான் பிரகாஷ் அவர்களையும், மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜாக்கப் அவர்களையும், மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பெர்னதத் பிச்சை அவர்களையும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் திரு ஐ புஷ்பராஜ் மறைமாவட்ட மீட்பு பணி இணை செயலர் அவர்களையும், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருக்கும் திருமதி ரத்னமேரி அவர்களையும், விருது வழங்கி கௌரவிக்கும் பங்கு பேரவையினுடைய செயலர் திரு புளோமின்ராஜ் அவர்களையும், சீருடை மற்றும் பரிசளிப்பு வழங்க வருகை புரிந்திருக்கும் திரு ஏ செல்வராஜ் அவர்களையும், திரு ஜிஎல் ஹென்றி வளையாபதி அவர்களையும் மற்றும் இவ்விழாவினில் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும், இறைமக்கள் அனைவரையும், குழந்தை செல்வங்களே உங்களையும் எங்கள் ஆண்டு விழாவின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள எம் சங்கத்தின் சார்பாக, உறுப்பினர்களின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். பொன்னாடை அணிவித்தல். அருட்திரு ஏ அல்போன்ஸ் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு திருமதி அல்பினா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருட்திரு நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு திரு பிரிட்டோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருட்திரு எஸ் மரியசூசை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி ஆரோக்கியமேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஜான் அலெக்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற திரு ஜெரால்ட் அவரை அன்புடன் அழைக்கின்றோம். திரு புளோமின்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு திரு எட்வின் அருள்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு திரு மரியதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஹென்றி வளையாபதி அவர்களுக்கு பொன்னாடை போற்ற திரு ஸ்டீஃபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
திருமதி சீலா டேவிட் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட ஜெயமணி அம்மாளை அன்புடன் அழைக்கின்றோம். ரத்னமேரி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவதற்கு திரு ஜான் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஜான் பிரகாஷ் அவர்களுக்கு நம் ஸ்டீஃபன் அவர்களை பொன்னாடை போட்டு அன்புடன் அழைக்கின்றோம். திரு புஷ்பராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு புஷ்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட கனகராஜ் அன்புடன் அழைக்கின்றோம். பொன்னாடை போட்டி அவர்களுக்கும் நன்றி. ஆண்டறிக்கை வாசிக்க திரு பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கத்தோலிக்க சங்கம் தூய வியாகுல அன்னை அருள்தலம் 2017-2018 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. 13/8/2017 அன்று கத்தோலிக்க சங்க ஆண்டு விழாவானது ஆன்மீக தந்தை அருட்திரு எஸ் ஜோசப் அவர்களின் தலைமையில் திருப்பலியுடன் தொடங்கியது. அதன் பின் கத்தோலிக்க சங்க பொருளாளர் திரு ஸ்டீபன் அவர்கள் கொடியேற்றி விழா தொடங்கப்பட்டது. விழாவில் மறை மாவட்ட ஆன்மீக இயக்குனர் அருட்திரு அலெக்சாண்டர் மற்றும் மறை மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். அன்றைய விழாவில் பங்கு அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பில் 14 மாணவ மாணவியர்களும் 12ஆம் வகுப்பில் 8 மாணவ மாணவியர்களுக்கும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதத்தில் மறை மாவட்ட தலைவர் திரு ஜாக்கப் அவர்கள் வருகை புரிந்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் புதிய ஐடி கார்டு வழங்கினார்கள் மற்றும் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பாராட்டு தெரிவித்தனர். அக்டோபர் மாதத்தில் பங்கு திருவிழாவில் ஆலய பணிகளை வழக்கம்போல் சிறப்பாக செய்து பங்கு தந்தையின் ஆசை பெற்றோம். 22/10/2017 அன்று கீழப்புது சர்வைட் பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது அருட்சகோதரிகளை சந்தித்து எங்கள் ஆதரவை தெரிவித்தோம். அன்றைய மாதத்தில் புதிய உறுப்பினராக திரு ஜான் கென்னடி, திரு ஞானசேகரன் சேர்ந்தனர். எமது சங்கத்திற்கு புதிய உதவி தலைவராக திரு ஜான் அவர்கள் ஒருமனதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவம்பர் மாதம் உலக மீட்பர் ஆலயத்தில் நடைபெற்ற கத்தோலிக்க சங்க மறைவட்ட விழாவில் எமது சங்கத்தை சார்ந்த திருமதி ஜெயமேரி, திரு ஸ்டீஃபன், திரு கனகராஜ், திரு பிரகாஷ் அவர்களுக்கு அருளாளர் தேவ சகாயம் பிள்ளை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு விழாவானது பாத்திமா நகரில் உள்ள சர்வைட் சிஸ்டர்ஸ் நடத்தும் தொழுநோயார் இல்லம் சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு மதியம் அசைவ உணவு வழங்கினோம். மேலும் அங்குள்ள ஆதரவற்ற 50க்கும் மேற்பட்ட சிறுமியர்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்தப்பெற்றது. இவ்விழாவிற்கு அருட்தந்தை எஸ் ஜோசப் அவர்கள் வருகை புரிந்து தலைமையேற்று பிள்ளைகளுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பரிசு வழங்கினார்கள். இவ்விழா எங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் அன்றைய மாதத்தில் புதிய உறுப்பினராக திரு ஜெரோம், திரு அம்ப்ரோஸ், திரு கிரெகோரி, திரு வின்சென்ட் சார்லஸ், திரு எட்வின் அல்ராஜ் அவர்கள் சேர்ந்தனர். மார்ச் 18ஆம் தேதி தவாக்கால பயணமாக தமிழக வேத சாட்சியான புனித அருளானந்தர் வாழ்ந்து மரித்த ஓரியூர், அருளாளர் அருட்தந்தை லூயி லிவே பணியாற்றிய சரகணி மற்றும் திருச்சி மறைமாவட்ட மலைமதா கோயில் ஆகிய ஸ்தலங்களுக்கு தெரியாத்திரை சென்றோம். மறை மாவட்டத்தில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை மனித சங்கிலி போராட்டம் மற்றும் பங்கில் நடைபெற்ற சிறுமி ஆயிஷா படுகொலைக்கு எதிரான மௌன ஊர்வலம் ஆகியவற்றில் உறுப்பினர்கள் அதிகப்படியாக கலந்து கொண்டோம். ஜூன் மாதத்தில் புதிய உறுப்பினராக திரு செபாஸ்டின், திரு சகாயராஜ், திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி லூயிஸ் மேரி, திருமதி ஆல்வினா மேரி,
திரு ஜான் லாரன்ஸ், திரு ஜான்சன் ஆகியோர் உறுப்பினராக சேர்ந்து கொண்டனர். கத்தோலிக்க சங்க ஆண்டு விழா செப்டம்பர் முதல் வாரத்தில் கொண்டாடலாம் என்றும், விழாவில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 450 மதிப்பெண் மற்றும் 1050க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கலாம் என்றும், 2018 ஜனவரி முதல் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற துறையில் பணிபுரிந்தவர்களை கௌரவப்படுத்தலாம் என்றும், நமது பங்கில் செயல்படும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளி பயிலும் 30 மாணவ மாணவியருக்கு பள்ளி சீருடை வழங்கலாம் எனவும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்தனர். மேலும் இவ்விழாவில் உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பமாக பங்கு கொள்ளவும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. நன்றி, வணக்கம். திரு ஜாக்கப் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்காக அடைக்கலசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புத்தக வெளியீடு. நம் முதல் தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்ட திருப்பம் என்ற அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு திரு ஜான் அலெக்ஸ் அவர்களையும், அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள நம் பாசனங்கள் பக்கத்தில் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும், அருள் தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், இன்னும் மற்றும் பெரியோர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பம் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு வாழ்த்துரை வழங்க தந்தை அவர்கள் என்னிடம் கூறிய பொழுது 1 மணி நேரம் இந்த புத்தகத்தை திறப்பதற்கு முன்பாக நான் என்னையே யோசித்து பார்த்தேன். ஏதாவது நாம் புத்தகம் படித்திருக்கின்றோமா? கடந்த ஒரு 25 வருடங்களாக எந்த புத்தகத்தையும் நான் படிக்கவில்லை. நான் சைபர், ஒரே ஒரு புத்தகத்தை தவிர, நாம் எல்லோரும் வீட்டில் வச்சிருக்கிற பைபிள். இவர் கொடுத்த புத்தகம் கைக்கு வந்த பிறகு 1 மணி நேரம் எனக்கு திருப்பத்தை கொடுத்த புத்தகம் இந்த திருப்பம்தான். இந்த புத்தகத்தை ஆரம்பித்து கடைசி முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரி வரை முழுவதுமாக படித்தேன். வாழ்க்கையில் படித்த முதல் புத்தகம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்த்துரை சொல்ல வேண்டுமே, படித்தேன். படித்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது, பெரிய பெரியவர்களாம் வாழ்த்திருக்கிறார்கள். பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்கள் சிறப்பாக வாழ்த்து. அதை முதல் பக்கம் படிக்கின்ற பொழுதே நம்ம அதுக்கப்புறம் படிக்கணுமான்னு யோசனை பண்ண, இருந்தாலும் படித்தேன். அருமையாக வாழ்த்தியிருக்கிறார். வாழ்த்தது மட்டுமல்லாமல் என்னுடைய இளம் குரு, என்னுடைய இளம் மடத்தை சார்ந்தவர் என்று ஒரு மாறுதட்டி கொள்ளும் வகையிலே அவர் நம்முடைய தந்தை அவர்களை வாழ்த்தியிருக்கிறார். அடுத்தபடியாக எழுத்தாளர் என்று எல்லோராலும் அறிந்து கொள்ளப்பட்டவர், சபையை சார்ந்தவர் அருள் தந்தை ஜெரி அவர்கள். மிக மிக எளிமையான மனிதர். சென்னையில் அவரை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவரை பார்த்தால் அத்தனை புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரா, படித்திருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர், மிக சிறந்த மனிதர், உலகமே போற்றக்கூடிய மனிதர்,
அவர் இந்த புத்தகத்தை வாழ்த்தியிருக்கிறார். அதை படித்த பொழுதும் மெய் சிலிர்த்தது. அடுத்தபடியாக வழக்கம் போல நம்முடைய ஆயர் பெருந்தகை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கண்டிப்பாக வாழ்த்தி தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் நம்ம மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் முத்தாய்ப்பாக பேராயர் ஜார்ஜ் அண்டோனி சாமி அவர்களும் அருள் தந்தை ஜெரி அவர்களும் வாழ்த்து பெற்ற ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக நாம் படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதியான மனநிலையோடு நேற்று இரவு தூங்காமல் முழுவதுமாக படித்து அரைகுறை தூக்கத்தோடு காலையில் கோயிலுக்கு வந்தேன். உண்மையிலே எனக்கு கொடுத்த திருப்பம் இந்த புத்தகம்தான். சரி, திருப்பம் நன்றாக இருந்தது. எப்படிப்பட்ட திருப்பம்? நூலாசிரியை பற்றி சொல்ல வேண்டும், கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவர் ஒரு 10 தலைப்பு கொடுத்துருக்கிறார். காயா பழமா ரெண்டுமே ஒரு இடத்துல தான் வரும். ஆனால் அந்த தலைப்பு இதில் இல்லை. அவர் கொடுத்த தலைப்பு, முதல் தலைப்பு விட்டில் பூழ்ச்சியா விளக்கா, ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அவர் கொடுத்த 10 தலைப்புகளும் எதுகையும் மோனையும் சொல்றதை விட எதிர்ப்பதங்கள் நிறைந்த தலைப்பு. நண்பனா எதிரியா, எதிர்ப்பதம் நிறைந்த தலைப்பு. இப்படிப்பட்ட வெவ்வேறான எதிர்மறையான தலைப்புகளை அவர் உருவாக்கி அந்த தலைப்புகளிலிருந்து ஆழமான கருத்துக்களை அவர் செலுத்தி அதை ஒன்றிணைத்து நமது வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வாழலாம் என்று ஒரு திருப்பத்தை கொடுத்தும், அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் சிறப்பாக, மிக சிறப்பாக அவர் இதில் புகுத்தி மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறார் இந்த திருப்பம் இந்த புத்தகத்திலே. உண்மையிலே நாம் எல்லோரும், நீங்கள் இல்லை, நாம் எல்லோரும் வாங்கி படித்தது மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான மிக மிக அருமையான புத்தகம் இந்த திருப்பம். இந்த புத்தகத்தை படிக்கிறது 1 மணி நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்தப்ப இன்னொரு யோசனை பண்ணேன். இதுக்கு முன்னாடி மறைக்கல்விக்கு ஓராண்டு திட்டம் போட்டார் நம்ம உதவி பங்கு தந்தை. நம்ம பிள்ளைங்கள்லாம் வீட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவருடைய எழுத்து திறமை. அந்த மறைக்கல்வி புத்தகத்தை பங்கு தந்தை ரூமில் தான் பார்த்தேன். அப்படி மேலோட்டமாக பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. வீட்டுக்கு போய் பார்த்தேன், அதுவும் அருமையாக இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மறையாக பெரியவர்கள், அந்த புத்தகம் குழந்தைகள் படிக்கக்கூடியது. இந்த திருப்பம் புத்தகம் நமது அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை ஒரு திருப்பமாக அமையும். ஏனென்றால் திருப்பமே நமக்கு தேவை. ஒரு சகோதரன் பேசிக்கிட்ட போது சொன்னார், திருப்பம்னா என்னன்னு கேட்டேன். வாழ்க்கை நேராக போச்சுன்னா போர் அடிக்கும், திருப்பம் இருக்கணும். அது 10th படிக்கிறப்ப இருக்கலாம், +2 படிக்கிறப்ப இருக்கலாம், காலேஜ் போகிறப்ப இருக்கலாம், திருமணத்துக்கு பிறகு இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். ஆனால் திருப்பம் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. அந்த திருப்பத்தை மிக தெளிவாக, அற்புதமாக, ஆரோக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களோடு, பல உதாரணங்களோடு, விடுகதைகளோடு, கதைகளோடு தெளிவாக, மிக தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார் நமது உதவி பங்கு தந்தை. இந்த புத்தகத்தை நான் மிகவும் மனதார உளமாற பாராட்டி நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. சார் எக்ஸாம் படித்தாரோ படிக்கலையோ தெரியல, பரவாயில்ல, இது நைட்டு படிச்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு வச்சு நன்றியை சொல்லுவோம். சிறப்புரை வழங்க திரு ஜான் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய இந்த பழைய கோயிலுடைய மக்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படுகிற திருச்சி மறை மாவட்டத்தினுடைய அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் உணவுபூர்வம் வாழ்ந்திருக்கின்ற ஒரு பங்கு எது என்று சொன்னால் அந்த பழைய கோயில் பங்கு தான்.
இதை பெருமையோடு கூறிக்கொள்வேன். சில பேர் சொல்லுவாங்க இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலும் வாக்கு போடலாம், அவங்க வாழ்றது அவங்கள குடியிருக்க தேசமாக வேற எந்த வெளிநாட்டிலும் வாக்கு போடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை எங்க சொல்லலான்னு கேட்டீங்கன்னா பழைய கோயிலில் சொல்லலாம். நான் ஒரு காலத்திலே பழைய கோயிலில் இருந்தவனாக இருந்தாலும், என்னுடைய முன்னோர்கள் இங்கே இருந்தாலும், நான் இப்போது கருமண்டபத்தில் இருந்தாலும், நான் சொல்றதெல்லாம் நானும் பழைய கோயில் தான். அதை இந்த மறை மாவட்டத்தில் எங்க இருந்தாலும் பழைய கோயிலை சேர்ந்தவர்கள் எங்க இருந்தாலும் அதை பெருமையாக கூறிக்கொள்வார்கள். நான் கருமண்டம் மங்கு என்று சொன்னாலும் நானும் பழைய கோயில் தான் என்பது இரட்டை குடியுரிமை பொழுது இரட்டை உறுப்பினர் உரிமை உள்ள ஒரு பங்கு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கு என்று சொன்னால் அது நம்ம பழைய கோயில் பங்கு தான். இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய செயின்ட் ஆன்ஸ் கான்வென்ட், $7 கான்வென்ட் உருவாக்கப்பட்ட நிலம் மண்ணு இந்த பழைய கோயில் மண்ணு தான். வீரமாமுனிவர் கட்டியெழுப்பி இந்த ஆலயம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பழைய கோயிலில் தான். இப்படி இந்த கோயிலினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மேடையிலே நிற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த கத்தோலிக்க சங்கம் அவர்களுக்கு, நிர்வாகத்தின் அனைவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த பங்கின் பங்கு பணியாளர் அருமை தந்தை ஜோசப் அடிகளாரை மிகச்சிறந்த நான் பாராட்டுவேன். ஆசிபா என்ற சிறுமி அநியாயமாக கொல்லப்பட்ட போது ஆன்மீகத்தையும் தாண்டி அந்த அநீதி எதிர்த்து நின்ற திருச்சி மறை மாவட்டத்தினுடைய முதல் குரு என்று சொன்னால் அருள் தந்தை ஜோசப் அடிகளார் தான். அவரோடு இணைந்து அன்று கத்தோலிக்க சங்கம் மிக சிறப்பான அந்த அநீதிக்கான போராட்டத்தை அவர்கள் அணிவகுத்தார்கள். அதிலிருந்து அணிவகுத்து தொடங்கியது திருச்சி மறை மாவட்ட அனைத்து பங்குகளும். ஒரு முன்னோட்டியாக அந்த காரியத்தை செய்த அருள் தந்தை அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். அருள் தந்தை அல்போன்ஸ் ராஜ் அவர்கள் பொதுநிலை ஊக்குவிப்பவர்கள். பொதுநிலையினர் தான் இந்த திருச்சபையினோட 99% உள்ளவர்கள். இந்த 99% திருச்சபையில் உள்ள மக்களை மதிக்கின்ற எல்லா குருவைகளையும் நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகின்றேன். இந்த மறை மாவட்டத்தினுடைய இல்லம் அரிஸ்டாட்டில் அருட்தந்தை மரிய சூசை அவர்கள், அவரோடு இணைந்து நான் பணிபுரிந்திருக்கின்றேன். அவருடைய 3வது பதிப்பு முன்றைய சிறகுகளினுடைய அந்த சிலுவை பாதை புத்தகத்தை நாங்கள் ஒளி வடிவமாக்கி இருக்கின்றோம். அவர் கடந்த முறை உலகராட்சர் கோயிலில் பணியாற்றிய பொழுது அதை நான் படமாக ஆக்கி கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய அருமையான நட்பு தொடங்கியது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று திருச்சபையிலே பல வேறு அமைப்புகள் இருக்கின்றன. OICS, OISM, வின்சென்ட் தேபோல் சபை, மரியாயின் ஊழிய சபை, கப்புச்சியன் 3ஆம் சபை, இப்படி பல சபைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நோக்கங்கள் உண்டு. ஆனால் இத்தனை சபைகள் இருக்கின்ற பொழுது கத்தோலிக்க சங்கம் என்ற ஒன்றை ஏன் திருச்சபை ஏற்படுத்தியது என்பதை யோசிக்க வேண்டும். கத்தோலிக்க சங்கம் ஒன்றுதான் அனைத்து கத்தோலிக்க மக்களை உள்ளடக்கிய சபை. இதுல இருக்கிறவங்க எல்லாம் நிர்வாகிகள் தான். ஆனால் இந்த பங்கில் உள்ள அத்தனை பேரும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சங்கம் என்று சொன்னால் கத்தோலிக்க சங்கம் மட்டும்தான். இது திருச்சபை ஏன் யோசித்தது, எதற்காக இதை கொண்டு வந்தது என்று சொன்னால், நாம் வெறும் ஆன்மீகத்தோடு ஆலயத்தோடு நின்று விடாமல் ஆன்மீகத்தையும் தாண்டி ஆலயத்தையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்த வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் உண்டாக்க வேண்டும் என்று துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கத்தோலிக்க சங்கம். இந்த கத்தோலிக்க சங்கம் என்ற அமைப்பானது துரதிருஷ்டவசமாக ஒரு சில பங்குகளில் முடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சங்கமானது துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து அனைத்து பங்குகள் வேறொன்று இருந்திருந்தால் திருச்சி மறை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழக திருச்சபையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைத்திருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள், நகராட்சியில் கிடைத்திருப்பார்கள். ஏனால் என்று சொன்னால் இது அத்தகைய தொலைநோக்கு துவங்கப்பட்ட அமைப்பு. இது துரதிருஷ்டமாக சில பங்குகளை முடங்கிவிட்டது. இன்று பழைய கோயிலை முன்னெடுத்து சொன்னால் அதை தான் உட்பட சொல்லி ஒரு மறை மாவட்டத்தினுடைய இதயபூர்வமான உணர்வுபூர்வமான அடித்தளமான ஒரு பங்கு இந்த பழைய கோயில். இந்த பழைய கோயில் என்பதை அதை கண்டுபிடித்ததனால்தான் இந்த கத்தோலிக்க சங்கத்தை இன்று உயிரோட்டமாக வைத்திருக்கின்றது, நீ வெற்றிகரமாக வைத்திருக்கின்றது. நீங்க இத்தனை மணிக்கு முன்னாடி நீங்க வந்து கத்தோலிக்க சங்கம் ஆண்டு விழாவை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த உணர்வு தான் பழைய கோயிலில் உள்ள மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வு இன்று தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த கத்தோலிக்க சங்கம் வளர வேண்டும். கத்தோலிக்க சங்கம் எங்கு வளர்கிறதோ அங்கு திருச்சபை வளரும். திருச்சபை வளர்ந்தால் திருச்சபையில் அடித்தட்டு மக்கள் வளர்வார்கள். அங்குதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம் வளரும். இன்று கிறிஸ்தவ நல்ல இயக்கத்தினுடைய மாவட்ட பொருளாக நான் இருக்கின்றேன். ஒரு 8 மாத குழந்தை ஊரு தான் போவோம். ஆனால் கிறிஸ்தவர் நினைக்கிற 8 மாத குழந்தை இன்று 100 மீட்டர் ரேஸ் ஓட்டப்பதை கலந்து கொண்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சொன்னால் அதுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் கத்தோலிக்க சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான்.
இன்று அவர்களை அரசியல் ரீதியாக இன்று அவர்களை ஆற்றல் மிக்கவர்களை உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு கத்தோலிக்க சங்கம் தான். அருமைக்குரிய இந்த கத்தோலிக்க சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு நண்பர் தனராஜ் அவர்களும் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பில் இருக்கின்றார். கிறிஸ்துவ நல இயக்கத்தினுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கின்றார். அவர்கள்தான் திருச்சியிலே கிறிஸ்தவ நல இயக்கத்தை முதலில் இன்றைக்கு விதைத்தவர்கள். இன்று வரை அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சொன்னால் அவங்க வந்து கனகராஜ் போன்றவர்களை துவங்கி வைத்த இயக்கம் இன்று ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளோடு போயிருந்து சொன்னால் அந்த முதல் வித்து அருமை நண்பர் கனகராஜ் அவர்களே தான். அப்படிப்பட்ட கனகராஜ் அவர்கள் தலைவராக கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க இயக்கமானது சங்கமானது மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் பல இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அருமைக்குரிய அருட்தந்தையர்கள், நீங்கள் நம்ம பங்கில் மட்டும் இந்த இயக்கத்தை கொண்டு செல்லாமல் இதை நீங்கள் திருச்சி மறை மாவட்டத்தில் திருச்சபையிடம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்தில் பேசி திருச்சி மறை மாவட்டம் முழுக்க கத்தோலிக்க சங்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும், ஒவ்வொரு பங்கில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சிறிய வேண்டுதலை வைத்துக் கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய திரு ஜான் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற திருமதி ரத்னமேரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதை வழங்குவதற்கு நம் பங்கு பேரவைச் செயலர் திரு புளோமின்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சீருடை வழங்க திரு ஹென்றி வழியாதி அவர்களையும் மற்றும் திரு செல்வராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஜோசப், கிஷோர், சந்தோஷ், சுதர்ஷன், நடராஜ், ரோஹன்லால், தென்னரசு, சரவணன், ரஞ்சித் குமார், ரித்தீஷ் கண்ணா, ஹரிராமன், மகேந்திரன், ஆதீஸ்வரன், ராஜராஜன், ஹரிஹரன். சண்மதி பிரின்சி, பிரியதர்ஷினி, சந்திரலேகா, பொன்னுத்தாயி, பிரியதர்ஷினி, ஸ்ரீ ரேணுகாதேவி, அகிலாண்டேஸ்வரி, லோகேஸ்வரி, ராஜேஸ்வரி, ஸ்ரீமதி, திவ்யா, லட்சுமி, ஜனனி, கௌசல்யா, மகாலட்சுமி. வாழ்த்துரை வழங்க திரு ஜாக்கப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, படைக்கோயில் பங்குடைய கலை கத்தோலிக்க சங்கமானது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்விலே தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நல்லாய் நிலையத்துடைய இயக்குனர், பணிக்குழுடைய ஒருங்கிணைப்பாளருமான பாசத்துக்குரிய தந்தை அல்போன்ஸ் அடிகளாரே, இந்த பழைய கோயிலுடைய பங்கு தந்தை அருள் திரு ஜோசப் அடிகளார் அவர்களே, இந்த திருப்பத்தினுடைய நூலாசிரியரும் உதவி பங்கு தந்தையுமான அருள் திரு மரியசூசி அடிகளார் அவர்களே, பாசத்துக்குரிய என்னோடு உடன் பணி செய்து
பணியாற்றுகின்ற பொதுநிலை தலைவர்களே, இந்த கத்தோலிக்க சங்கத்துடைய பொறுப்பாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி ஒரு சில கருத்துக்களை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிற கடமைக்கப்பட்டிருக்கிறேன். திரு ஜான் பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல அதை வலியுறுத்தி பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக. அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது இறையாட்சி, இறையரசு என்பது வேண்டிக் கொண்டால் மட்டும் வராது. எனவே அந்த அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இறையரசு, இறையாட்சி இல்லை. எனவே திரு ஜான் பிரகாஷ் சொன்னதைப் போல இந்த பங்கிலே இருக்கக்கூடிய, இந்த மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கத்தோலிக்க மக்களும் 18 நிரம்பிய ஆண் பெண் அனைவரும் கத்தோலிக்க சங்கத்திலே என்று உறுப்பினராக இணைந்து இந்த சமூகத்திலே அரசியலே பணியாற்றுகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த தமிழகம் இந்தியாவிற்கும் ஒரு விடிவெள்ளியாக அமையும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது கூட கத்தோலிக்க சங்கம் வேண்டாம் என்று புதிதாக அரசியல் அமைப்பு என்ற ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சபைக்கு ஒரு தலையெழுத்து குழு இருக்கு. ஒவ்வொரு 5 வருஷம் புதுசாக அமைப்புகளை உருவாக்கி ஒன்றையும் தொடர்ந்து வலுப்படுத்துறதில்லை, செயல்படுத்துறதில்லை. அதே போல் பொதுநிலையை செய்ய விட மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. வாழ்வுரிமை இயக்கம் என்று ஆரம்பித்தார்கள், அது அப்படியே இன்றைக்கி செத்து போச்சு. கத்தோலிக்க சங்கம் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது, நிலை பெற்றிருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது, சமூகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் திருச்சி மறை மாவட்டத்திலே 27 பங்குகளிலே கத்தோலிக்க சங்கத்தை அமைத்தோம். சுமார் 17 பங்குகளை சிறப்பாக வீரநடை போட்டு கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சிறப்பாக பழைய கோயில் முன்னணி வைத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆன்மீக பணி, அரசியல் பணி, சமுதாய பணி, அதேபோல் பல்வேறு போராட்டங்கள், எல்லா பணிகளையும் முன்னணி வாய்ந்து இருக்கிறது பழைய கோவில். எனவே தான் இந்த பழைய கோவில் கத்தோலிக்க சங்கத்துடைய தலைவர் திரு கனகராஜ் அவர்களை அகில இந்திய கத்தோலிக்க ஒன்றியத்தினுடைய தமிழ் மாநில உதவித் தலைவராக நாங்கள் பரிந்துரைத்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் அவரை நாங்கள் வாழ்த்தி பாராட்டி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பங்கு தந்தையர்களையும் பங்கு மக்களையும் கத்தோலிக்க உறுப்பினர்களையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் பங்கில் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற அனிதா கிறிஸ்டி, இவர் பெற்ற மதிப்பெண் 1139. இவருடைய பரிசு வழங்க அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களை அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி இரண்டாம் பரிசு மார்டின் பியோ, இவர் பெற்ற மதிப்பெண் 1119. பரிசு வழங்கிய அருட்தந்தை அவருக்கு நன்றி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் பரிசு பெற போகிறவர் சைனி அலோசியா, இவர் பெற்ற மதிப்பு 468. பரிசுகளை வழங்க உதவி பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறோம். சைனி அலோசியா. இரண்டாம் பரிசு ஹெலினா ஹில்டா, இவர் பெற்ற மதிப்பெண் 465. மூன்றாம் பரிசு சீராக் தமியான், இவர் பெற்ற மதிப்பெண் 460.
பரிசு வாங்கிய உதவி பங்கு தந்தைக்கு நன்றி. அடுத்ததாக நம் பங்கிலிருந்து பணி ஓய்வு பெற்ற உறுப்பினர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக அந்த நினைவு பரிசை வழங்குவதற்காக நான் பாசமிகு பங்கு தந்தையை அழைக்கிறேன். திருமதி டி லில்லி குளோரா, இ சார்லஸ், ஏ ஹென்றி, எல் ஆஞ்சலின் கிரீட்டா. நினைவு பரிசை வழங்கிய பங்கு தந்தையருக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரையை ஏற்று வழிநடத்த அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளியினுடைய பங்கு பணியாளர் ஜோசப் அவர்களுக்கு உதவி பங்கு பணியாளர் மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர், இந்த பழம்பெரும் முதுபெரும் பங்கினுடைய கத்தோலிக்க சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பாளர் என்னும் மேடையிலும் இங்கே மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, திருப்பலி நடந்த பொழுது 23 நிமிடங்கள் பேசிவிட்டதாலே மேலும் பேசக்கூடிய தார்மீக உரிமையை நான் இழக்கிறேன். நானும் அதை மாதிரி ஒரு ஜோக் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் பக்தியா மாதா பாட்டு பாடும்போது இயேசுநாதர் பார்த்துக்கிட்டு கீழே சர்வீஸ் இன் யூனிட்டி அப்படிங்கிற கத்தோலிக்க விளக்கு சொல்லுவேன். எதை பார்த்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். 1.5 நிமிஷம் தான் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 500-700 பேர் இருந்தாங்க. நாங்கள் திரும்பி இங்கே பார்த்தோம். எபோட் போட்டப்போ 150 தான் இருக்காங்க. அப்போ மெஜிஷியன்ஸை மட்டும் மேஜிக் பண்ணுறதில்ல, மக்களும் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி சிரிச்சோம். மக்களே, செயல்பாடு, சிந்தனை, வீதி, போராட்டம், அரசியல், ஒன்று கூடுதல் என்று சொன்னால் இதுதான் நடக்கும். விருந்து, விசேஷம், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம் என்றால் அலைகடலான ஜனம் திரண்டு வரும். இந்த யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இதில் வெற்றி பெறக்கூடிய வழிகளை முனைப்போடு தேடுவதுதான் இதனுடைய சூட்சமும் தொடக்க புள்ளியும். எந்த இயக்கம், எந்த சங்கம், எந்த கட்சிக்கும் அதுதான் அடிப்படை. நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி, தமிழக அளவிலும் சரி, எல்லா வகையான பொதுநிலையருடைய பணிகளை மையப்படுத்துகிற ஒருங்கிணைப்பு மையமாக பொதுநிலையினர் பேரவை ஒன்று இருக்கிறது. அதற்கு குருக்களும் ஆயரும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய, வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தலைமை ஏற்பதும் வார்ப்பதும் வளர்ப்பதும் இறைமக்களுடைய கடமை என்று சொல்லி வருகிறோம். இருந்தாலும் நம்முடைய திருச்சபை என்பது ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு. அதில் வித்தியாசமோ கருத்து வேறுபாடு கிடையாது. மேல்மட்டங்களிலே சிறந்த இருந்தால் அடிமட்டத்திலே தளிரும் தொழிலும் வெகுவாக இருக்கும் என்பதை சகோதரர் ஜேக்கப் அவர்கள் சொல்லி சென்றால் சூட்சமமாக அதை வெளிப்படுத்தினால் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனவே நமக்கு 10-20 அமைப்புகள் இருக்கிறது. அண்மையிலே நான் மறை மாவட்ட மெய்ப்பு பணி நிலையத்தில் பொறுப்படுத்த பொழுது 20 பொதுநிலையினர் அமைப்புகள் இருப்பதை பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். இது திருச்சிக்கு மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் இது ஒன்றிணைந்தால் ஒரு வாக்கு வங்கி என்ற ஒரு திரளை நோக்கி, கிளவுடு கம்ப்யூட்டிங் பேசுகிறோம், திரள், அதை நோக்கி நாம் பயணிக்க முடிந்தால் நாம் எந்த அரசியல் கட்சியோடையும் பேரம் பேச முடியும். அந்த ஒரு வலுவையும் வலிமையும் பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதுபோல் பொதுநிலையினர் முன்னெடுக்கக்கூடிய காரியத்தை பொதுநிலையினர் முதலில் ஆதரிக்க வேண்டும். எங்களுடைய பணி ஆசீர்வதிப்பது, அதை செய்கிறேன். நன்றி. அடுத்து நன்றி உரையை வழங்க
கத்தோலிக்க சங்க உதவி செயலாளர் ஃபார்ச்சுனேட் மேரியை அழைக்கிறோம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தி தந்த பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு கத்தோலிக்க சங்க சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்கின்றேன். அடுத்தபடியாக நல்லாய இயக்குநராக வந்திருந்த சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட அல்போன்ஸ் தந்தை அவர்களுக்கு நல்லதொரு மறைவுரை ஆற்றி சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி தந்ததற்காக நன்றிகள் பல சொல்கின்றேன். மூன்றாவதாக நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் ஏற்கனவே உலகமீட்க பசரிக்காவில் இயேசுவின் செல்லங்கள் என்ற புக்கை வெளியிட்டார். இப்பொழுது நம்ம பங்கில் திருப்பம் என்ற நூலை வெளியிட்டதில் சின்ன ரோமாபுரியான எங்களுக்கும் பெருமையை தந்தது. அது வாழ்த்துக்களும் நன்றியும் அவர்களுக்கு கூறுகின்றோம். மேலும் சிறப்பாக அழைக்கப்பட்ட ஜான் அலெக்ஸ், திரு அலெக்ஸ் ராஜா, ஜான் பிரகாஷ், எபினேஷன், டி ஜாக்கப் அவர்களுக்கு நன்றி உரையை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக திருமதி பர்னத்து பிச்சை, ஐ புஷ்பராஜ், திரு ஜோசப் பாக்கியராஜ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். வாழ்நாள் சாதனை விருதை பெற்ற திருமதி ரத்தனமேரி அம்மாவிற்கும் நன்றி உரை சொல்கின்றேன். பரிசுகளில் வழங்கிய எமது பங்கு பேரவை செயலர் திரு எம் புளோமின்ராஜ் அவர்களுக்கு நன்றி உரை சொல்கின்றேன். பரிசுகளை வாரி வள்ளலாக தந்த திரு செல்வராஜ் ஐயாவிற்கும் ஹென்றி வளையாபதி சகோதரருக்கும் நன்றியை சொல்கின்றேன். மற்றும் மறைமாவட்ட கத்தோலிக்க சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்கின்றேன். மேலும் திருவழிபாடு தயாரிப்பு குழு, வரவேற்பு குழு, மேடை ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பு, பரிசு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் உணவுகளை கொடுத்து மேலும் மகிழ்ச்சியாக நம்மளுக்கு நடனம் புரிந்த நமது சவுண்டாலஸ் இளைஞர் சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞான தந்தையர்க்கு இறைவனே ஆசீரளித்திடுமே. எங்கள் ஞான தந்தையர்க்கு இறைவனே ஆசீரளித்திடுமே. பரமனின் பிரதிநிதியாம் அவரே எங்கள் பாப்பரசர் புகழ் ஓங்குகவே. பரமனின் பிரதிநிதியாம் அவரே எங்கள் பாப்பரசர் புகழ் ஓங்குகவே. ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே. எங்கள் ஞான தந்தையர்க்கு இறைவனே ஆசீரளித்திடுமே.